ஜக்கி மூளையில் திடீர் இரத்த கசிவு. சிவராத்திரி அன்று நடந்தது என்ன? டெல்லி அப்பல்லோவில் ஆபரேஷன். படுக்கையில் வீடியோ வெளியிட்ட ஜக்கி. பரபரப்பான கோவை ஈஷா மையம். கோவையில் ஈஷா யோக மைய அறக்கட்டளையை நிறுவி இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சீடர்களை கொண்டுள்ளவர் ஜக்கி வாசுதேவ். ஈசாவை தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரை பல்வேறு சர்ச்சைகளில் ஜக்கி வாசுதேவும் அவரது ஈஷா மையமும் சிக்கி வருகிறது. காடுகளை அழித்து ஈஷா மையம் கட்டப்பட்டதாகவும், இளம் பெண்களை மூளை சலவை செய்து ஊதியமே இல்லாமல் பணியில் சேர்த்திருப்பதாகவும், ஈஷா மையத்திற்கு யோகா பயிற்சிக்காக வந்த குடும்ப பெண் சுபஸ்ரீ என்பவர் மர்மமான முறையில் இறந்ததாகவும் சர்ச்சைகளின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகிறது. அதேபோல ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் ஜனாதிபதி, பிரதமர், தொழில்துறை, விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்வது வழக்கம். இந்த அளவுக்கு அதிகார வர்க்கங்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்து வருகிறார் ஜக்கி. இந்த நிலையில் பத்திரிகையாளர் ஆனந்த் நரசிம்மன் ட்விட்டரில் ஜக்கியின் உடல்நிலை குறித்த தகவலை பகிர்ந்துள்ளார். ஈசா ஜக்கி வாசுதேவ் கடந்த சில நாட்களாக கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தலைவலி காரணமாக ஜக்கியின் டாக்டர் வினித் சூரியிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டார். அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. அதில் ஜக்கியின் மூளையில் இரத்தப்போக்கு இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் ஜக்கி வாசுதேவ் சமீபத்தில் உயிருக்கு ஆபத்தான மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஈஷா மையத்தின் சார்பில் கூறுகையில், சாமியார் வாசுதேவ் கடந்த 4 வாரங்களாக கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டு வந்தார். வலி தீவிரமாக இருந்த போதிலும் அவர் தனது வழக்கமான பணிகளை மேற்கொண்டார். மேலும் கடந்த மார்ச் 8ஆம் தேதியன்று இரவு முழுவதும் மகா சிவராத்திரி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார். மார்ச் 14ஆம் தேதி மதியம் அவர் டெல்லிக்கு வந்தபோது தலைவலி மிகவும் கடுமையாகி உள்ளது. இந்திர பிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர், நரம்பியல் நிபுணரான டாக்டர் வினித் சூரியின் ஆலோசனையின் பேரில் ஜக்கி வாசுதேவுக்கு அதே நாளில் மாலை 4:30 மணி அளவில் அவசர எம்ஆர்ஐ பரிசோதனை செய்யப்பட்டது. இதன் மூலம் சாமியார் மூளையில் பெரிய இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. கடந்த 3 மற்றும் 4 வாரங்களில் நீடித்த இரத்த கசிவு இருந்ததும் பரிசோதனையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. மார்ச் 17ஆம் தேதியன்று ஜக்கி வாசுதேவின் நரம்பியல் நிலையும் இடதுகாலின் பலவீனமும் சேர்ந்து உடலை மோசமாக பாதித்தது. மீண்டும் மீண்டும் வாந்தியுடன் தலைவலி ஏற்பட உடல்நிலை மோசமடைந்தது. இறுதியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்கள் குழுவால் கண்காணிக்கப்பட்ட அவர் மூளையில் ஏற்பட்ட இரத்தப்போக்கை போக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அவசர மூளை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஜக்கி வெண்டிலேட்டரில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதையடுத்து சாமியார் ஜக்கியின் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருகிறது. அவரது மூளை மற்றும் உடல் இயல்பான நிலைக்கு திரும்பியுள்ளன என ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஜக்கி சிவராத்திரி விழா அன்று நடனமாடியதால் வயது மூப்பின் காரணமாக வந்த விளைவுதான் இது என்கின்றனர் அவரது சீடர்கள் சிலர். இதற்கிடையில் மருத்துவமனை சிகிச்சையில் இருந்தபடி ஜக்கி வாசுதேவ் பேசும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அவர் பேசுகையில், மருத்துவர்கள் என்னுடைய தலைப்பகுதியை ஆபரேஷன் செய்தார்கள், ஆனாலும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதனால் மீண்டும் தையல் போட்டு விட்டனர் என்றார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியுள்ளது. இதனால் நடிகர் யஷ்வி சேகர் உட்பட பிரபலங்களும் ஈஷா பக்தர்களும் ஜக்கி வாசுதேவ் விரைவில் குணமடைய தங்களது பிரார்த்தனைகளை தெரிவித்து வருகின்றனர். மூளையில் ஏற்பட்ட திடீர் இரத்த கசிவு காரணமாக ஈஷா யோக மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவம் அவரது ஆதரவாளர்கள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.